ஸ்டாக் மார்க்கெட்ல சம்பாதிக்கலாம் ஆசையா? முதல்ல இத நல்ல கவனிங்க. ஹாய் கைஸ், இந்த வாரம் சென்செக்ஸ் எக்ஸ்பைரி ட்ரேடிங் எப்படி இருந்தது, நான் எப்படியெல்லாம் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணேன் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நான் ஸ்பாட் சார்ட் வந்துட்டு யூஸ் பண்ணுறதே இல்லைங்க. எதனால் ஸ்பாட் சார்ட் வந்துட்டு யூஸ் பண்ணுறது இல்லை அப்படின்னா, ஆப்ஷன் ப்ரீமியம் சார்ட்டை பேஸ் பண்ணி நான் ஒரு சில ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு பில்ட் பண்ணியிருக்கேன். அதாவது எனக்கு ஏற்ற மாதிரி ஆப்ஷன் ப்ரீமியம் சார்ட்டை மாடிஃபை பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, ஸோ அதனால வந்துட்டு நான் ஸ்பாட் சார்ட்டை பார்க்குறதே இல்லை. ஒன்லி வந்துட்டு ஆப்ஷன் ப்ரீமியம் சார்ட்டை பேஸ் பண்ணி மட்டுமே தான் என்னோட ஆப்ஷன் பையிங்கை நான் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, இதுக்கு முன்னாடி எல்லாம் ஸ்பாட் சார்ட்டை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணீங்களா இல்லையா அப்படின்னா, கண்டிப்பாக ஸ்பாட் சார்ட்டை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு நான் ட்ரேட் பண்ணேன். அதில் ஒரு சில விதமான லேக் இருக்கிறத நான் வந்துட்டு உணர்ந்தேன். ஸோ அன்னையிலேருந்து நான் ஸ்பாட் சார்ட்டை விட்டுட்டு ஒன்லி ஆப்ஷன் ப்ரீமியம் சார்ட்டை மட்டும்தான் வந்துட்டு நான் யூஸ் பண்ணுறேன். ஓகே, ஸ்பாட் சார்ட் யூஸ் பண்ணும் பொழுதும் ஆப்ஷன் ப்ரீமியம் சார்ட் யூஸ் பண்ணும் பொழுதும் என்னுடைய மனநிலை எப்படி இருக்குது அப்படின்னா, ஸ்பாட் சார்ட் யூஸ் பண்ணும் பொழுது நமக்கு லாஸோ ப்ராஃபிட்டோ, லாஸ் வந்தது அப்படின்னா இது எதனால் லாஸ் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். பட் ப்ராஃபிட் வந்தது அப்படின்னா அந்த ப்ராஃபிட்டோட சந்தோஷத்தை நம்மளால வந்துட்டு செலிப்ரேட் பண்ண முடியாது அப்படின்னா, இன்னைக்கு நம்ம ப்ராஃபிட் பண்ணிட்டோம், நாளைக்கு இதே மாதிரி வந்துட்டு ட்ரேட் செட்டப் வருமா, நாளைக்கு நம்ம வந்துட்டு ப்ராஃபிட் பண்ணுவோமா அப்படிங்கிற மாதிரி தோணும். ஓகேவா? பட் ஆப்ஷன் ப்ரீமியம் சார்ட்டை எப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சோனோ அப்பையிலேருந்து எனக்கு ஒரு ஃபுல் கான்ஃபிடென்ட் வந்துட்டு இருக்குது. ஓகே, என்ன ஆகும், சப்போஸ் லாஸ் வந்தால் என்னோட ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது ட்ரிகர் ஆகும். அதுக்கு மேலே எதுவுமே ஆக போகிறது கிடையாது. ஓகே ஓகே கைஸ், இப்போ இன்னைக்கான ட்ரேட் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஓகே கைஸ், நான் இன்னைக்கு இந்த சார்ட்டு தான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். அதாவது 77,100 கால் ஆப்ஷன் சார்ட்டை நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ இதை பேஸ் பண்ணி நான் இந்த இடத்துல என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, அதாவது இந்த இடத்துல ஒரு சாலிடான பிரேக் அவுட் நடந்தது அப்படின்னா நாம் இந்த புட் ஆப்ஷனை பை பண்ணலாம். ஓகே, அதாவது நாம் பார்க்குறது கால் ஆப்ஷன் சார்ட்டை பார்க்குறோம், பட் ட்ரேட் பண்ண போகிறது புட் ஆப்ஷனில் ட்ரேட் பண்ண போகிறோம். ஓகே, இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இங்க பாருங்க, இந்த இடம் தான் நான் சார்ட் வந்துட்டு ஷேர் பண்ண இடம். ஓகே, அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, இந்த கேண்டில் 10-24 கேண்டில் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, ஒரு சாலிடான ரெட் கேண்டில் வந்துட்டு ஃபார்ம் ஆயிருக்கு. இம்மீடியட்டா என்ன ஆயிருக்குன்னு பாருங்க, மறுபடியும் இது எந்த அளவுக்கு சாலிடா செல்லிங் அப்படின்னு காமிச்சதோ, இம்மீடியட்டா அடுத்த கேண்டில் அந்த அளவுக்கு இது சாலிடா பை அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்கு. ஓகே, ஸோ நான் இதை வந்துட்டு எப்படி மார்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, சிம்பிளா ஃபிப்னாச்சி டூலை யூஸ் பண்ணி மார்க் பண்ணியிருக்கேன். ஓகே, இதில் இந்த 0.75% பிரேக் ஆகும் பொழுது நம்ம ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஓகே, ஸோ இங்கே பாருங்க, மார்க்கெட் இந்த இடத்துல டவுன் சைடு வருதுல்ல, அப்போல்லாம் புட் ஆப்ஷனோட ப்ரீமியம் அப்சைடு போகணும்ல, ஆனால் நீங்கள் சார்ட்டை பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படி வந்துட்டு போயிருக்காது. ஓகேவா? ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நம்ம எந்த ஒரு டிசிஷனுமே எடுக்கலை. அகைன் நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, வெயிட் பண்ணேன். மார்க்கெட் இன்னைக்கு டவுன் சைடு போகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியும். எதனால அப்படின்னா, கால் ஆப்ஷனோட ப்ரீமியம் அப்படிங்கிறது மெல்ட் ஆகிட்டு இருக்கு. சேம் டைம் ஸ்பாட் சார்ட்ல வந்துட்டு ப்ரைஸ் கேண்டில்ஸ் வந்துட்டு அப்சைடு மொமெண்டம் கொடுத்துட்டு இருக்கு. அதே சேம் டைம் புட் ஆப்ஷன்ல ப்ரீமியம் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகாம இருக்கு. அப்போ ஒரு ஸ்பைக் வந்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் மார்க்கெட்டை அதோட வேலையை காமிக்கும் அப்படிங்கிறத நான் ஏற்கனவே வந்துட்டு புரிஞ்சு வச்சிருந்தேன். ஓகே, அகைன் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த ஃபிப்டோல வந்துட்டு டெலீட் பண்ணிட்டு மறுபடியும் என்ன பண்றேன்னா, இது ஏற்கனவே இருந்த கேண்டில் சாலிடான செல்லிங் கேண்டில், அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த கேண்டலோட டாப்ல இருந்து பாட்டமுக்கு ஃபிப்டோல யூஸ் பண்றேன். ஓகே, இப்போ 0.75% அப்படிங்கிறது இந்த இடத்துல இருந்து இங்க போயிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துக்கு வந்துட்டு ப்ரைஸ் ரிஜெக்ஷன் ஆனா ஓகே, பட் வராமையே மார்க்கெட் வந்துட்டு டவுன் சைடு வந்திருக்கு. அதுக்கு நாம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கும் ஒரு சில விஷயங்கள் இருக்கு. ஸோ அதை யூஸ் பண்ணி தான் நம்ம ட்ரேடை பண்ண போறோம். அதுக்கப்புறம் இந்த சார்ட்டை நான் ஷேர் பண்ணிட்டு என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, நான் புட் ஆப்ஷனை ஹோல்ட் பண்ணுறேன், பட் இந்த இடத்துல வரும்பொழுது நான் மறுபடியும் என்னோட பொசிஷனை க்ளோஸ் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஓகே, அட் த சேம் டைம் இங்கே பாருங்கள், 77,400 புட் ஆப்ஷன் சார்ட்டு, மார்க்கெட் எந்த இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு பாருங்க, ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதாவது ப்ரைஸ் அப்படிங்கிறது 0.75% கிட்ட போகாம மார்க்கெட் டவுன் சைடு வருது. பட் அட் த சேம் டைம் இங்கே புட் ஆப்ஷன்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, ப்ரீமியம் அந்த அளவுக்கு மூவ் ஆகாம
டவுன் சைடே வந்துட்டு இருக்கு. அந்த இடத்துல நமக்கு ஒரு மேஜர் ரிவர்சல் பாயிண்ட் இருக்கு. ஓகேவா? ஸோ நான் இந்த இடத்துலலாம் வந்துட்டு ஆர்டரை பிளேஸ் பண்ணி என்டர் ஆயிட்டேன். என்டர் ஆயிட்டு என்னோட ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறத ₹58.50 அப்படிங்கிற ரேஞ்சில் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். ஓகேவா? இந்த இடத்துல நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அகைன் மார்க்கெட் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. என்னோட ஸ்டாப் லாஸ்க்கு நியரஸ்டா வருது. ஆனா கால் ஆப்ஷனோட ப்ரீமியம் அப்படிங்கிறது இந்த 0.5%க்கு மேல மூவ் ஆக முடியல. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம ஸ்டாப் லாஸை மெயின்டைன் பண்ணிட்டு ரொம்ப பொறுமையா உட்காந்துருக்கணும். ஓகே கைஸ், இப்போ நான் எந்த இடத்துல எக்ஸிட் ஆனேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஃபிப்டோல டாப்ல இருந்து பாட்டம்ல வரைஞ்சதுனால இப்படி தெரியும். பட் இங்கே வந்துட்டு ஒரு 312 அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த இடத்துல வந்தால் தான் நான் வந்துட்டு எக்ஸிட் ஆக போறேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன் இல்லையா? ஸோ அதை எந்த டைம்ல ரீச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா 12:42க்கு ரீச் ஆகிருக்கும். ஓகே, இங்கே நல்லா பாருங்க. நான் எடுத்தது ₹78 என்னோட ப்ரீமியமில் பை பண்ணியிருக்கேன். அடுத்தது என்னோட ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறத மெயின்டைன் பண்ணியிருக்கேன். இந்த ₹78 நம்ம என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 50% அப்படிங்கிறது ₹117. ஓகேவா? நாம் என்ட்ரி எடுத்த டைம் அப்படிங்கிறது வந்துட்டு பார்க்கும் பொழுது ஒரு 12 மணி அந்த ரேஞ்சில் வந்துட்டு எடுத்திருக்கோம். மார்க்கெட் நமக்கான டார்கெட் ரீச் ஆனது ஒரு 45 மினிட்ஸில் ரீச் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு சில ட்ரேட்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. 3 நிமிஷம் 5 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படிலாம் வந்துட்டு மூவ் ஆயிருக்கும். பட் அது போலலாம் என்னைக்காவது ஒரு நாள் தான் நடக்கும். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் நம்ம ஸ்ட்ரிக்டாக இந்த ஸ்டாப் லாஸை மெயின்டைன் பண்ணி அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளோட டார்கெட்டை புக் பண்ணணும். ஓகே, இந்த இடத்துல மார்க்கெட் வந்ததுக்கப்புறம் பாருங்க, ப்ரீமியம் அப்படிங்கிறது அப்படியே வந்துட்டு கொஞ்சம் மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் மார்க்கெட் எவ்வளோ தூரம் வேணால் மேலே போயிருக்கு. பட் நாம் எதிர்பார்த்த திசையில் மார்க்கெட் போகுதா அல்லது எதிர் திசையில் போகுதா அப்படிங்கிறது இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல் நாம் ஒரு ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கான ப்ராஃபிட் அப்படிங்கிறத நாம் புக் பண்ணியே ஆகணும். ஓகே, அகைன் அண்ட் அகைன் என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. மார்க்கெட்டு மறுபடியும் நம்மளோட ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிற இடத்துல இருந்து அப் சைடு போயிருக்கு. ஸோ நாம் ஒரு ட்ரேடில் ஒரு ப்ராஃபிட்டை பண்ணிட்டோம் அப்படின்னா மார்க்கெட்டை விட்டு ஒதுங்கி இருக்கிறது தான் நல்லது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாம் எல்லாருமே ஒரு ஆப்ஷன் பையர்னா ரொம்ப சிம்பிளாக ஒரு சிஸ்டம் அல்லது ஒரு லேப்டாப்பை வச்சு மட்டுமே நம்ம பார்த்துட்ருப்போம். பட் இந்த மார்க்கெட்டில் பல ஆயிரக்கணக்கான கோடிகளை வச்சுருக்கவங்களாம் இந்த மாதிரி பார்க்க மாட்டாங்க. நமக்கு வந்துட்டு ₹1 ₹2 ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆனால் பெரிய விஷயமா இருக்கும். பட் அவங்களோட ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கவே இருக்காது. ஓகேவா? ஸோ அவங்கெல்லாம் வந்துட்டு ரோல் ஓவர் பண்ணுவாங்க. அதாவது ஸ்டாக்ல லாஸ் வந்தால் ஆப்ஷனில் ப்ராஃபிட் வரும், ஆப்ஷனில் ப்ராஃபிட் வந்தால் ஸ்டாக்ல மைனர் லாஸ் வரும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் அவங்களோட ட்ரேடிங் சிஸ்டமை பில்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ நாம் இந்த மார்க்கெட்டில் சர்வே பண்ணணும் அப்படின்னா ஒரு சில விஷயங்களை நாம் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஓகே, அகைன் பாருங்க, நான் இந்த ₹312 அப்படிங்கிறது எதுக்காக வந்துட்டு இவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பாருங்க. இங்கே பாருங்க, ஒரு 3 o'clock மேலே கூட இந்த ₹312 மறுபடியும் மார்க்கெட் வந்துட்டு ரிஜெக்ஷன் ஆகி டவுன் சைடு வந்திருக்கு பாருங்க. ஓகேவா? ஸோ இந்த டைம்லலாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், ப்ரீமியம் வந்துட்டு ஒரு ₹30 இருந்த ப்ரீமியம் ₹120 ₹130 போயிருக்கும். ஓகேவா? ஸோ மார்க்கெட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் அனலைஸ் வந்துட்டு பண்ணுங்கள். முடிஞ்ச அளவு எந்த ஒரு இண்டிகேட்டரும் யூஸ் பண்ணாதீங்க. ஸ்பாட் சார்ட்டை அவாய்ட் பண்ணுறதை பாருங்கள். ஒரு ட்ரேடை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணும் பொழுது கண்டிப்பாக வந்துட்டு ஸ்டாப் லாஸ் வந்துட்டு பிளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ட்ரேடை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். அதே போல் ஏனோ தானோ அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு இடத்துல நம்ம ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு அதுக்கு நான் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணேன், அது போய் ஹிட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம்னா அதுவும் வேலைக்காகாது. நாம் என்ட்ரி எடுக்கிற இடமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே கைஸ், இப்போ நேத்திக்கான ட்ரேடில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகே கைஸ், இது நேத்திக்கான மார்க்கெட்டில் நடந்தது. இங்கே நீங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது, இவ்வளோ நாள் நாம் சேம் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் சார்ட்டை எடுத்திருப்போம். ஆனால் இங்கே பாருங்கள், நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 76,900 கால் ஆப்ஷன் அண்ட் 77,000 புட் ஆப்ஷன் வந்துட்டு எடுத்திருக்கேன். ஸோ மார்னிங் மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே ஒரு 30 மினிட்ஸ் கழிச்சு தான் நான் இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எல்லாம் சூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் தான் ஒரு சில விஷயங்களை நான் பார்த்து செலக்ட் பண்ணி எடுக்கிறேன்.
அப்படி பார்த்து எடுக்கும் பொழுது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருக்கும். ஓகேவா? அதாவது சேம் ஸ்ட்ரைக் பிரைஸ் இல்லாம டிஃபரண்ட் ஸ்ட்ரைக் பிரைஸ் இருக்கும். ஓகே. ஸோ இந்த சார்ட்ட நான் ஷேர் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு குரூஷியலான இடத்துல வந்துட்டு ட்ராவல் ஆயிட்டிருக்கு. ஸோ நாம கேர்ஃபுல்லா இருக்கணும். அல்லது ட்ரேட் பண்ணாம இருந்தாலுமே பெஸ்ட்டா இருக்கும் அப்படிங்கிற மாரி நான் சொல்லியிருப்பேன். ஓகே. இதுக்கப்புறம் மார்க்கெட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்க பாருங்க, மார்க்கெட் இந்த இடத்துல ரன் ஆகும் பொழுது, இங்க ஒரு 2 ரெசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். அல்லது 2 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே. இது 2ம் எதை குறிக்குது அப்படின்னா, ஒண்ணு வந்துட்டு ப்ரீவியஸ் டே ஹைய குறிக்கும். இன்னொரு பாயிண்ட் வந்துட்டு மிட் பாயிண்ட் அதாவது 0.5% அப்படிங்கிறத குறிக்கும். இத அப்படியே வந்துட்டு பார்க்கும் பொழுது, நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, இந்த பிரீமியம் அதாவது புட் ஆப்ஷன் பிரீமியம் அப்படிங்கிறது இந்த ரூ. 766 மேல மார்க்கெட் போகாம, இந்த பிரைஸ் அப்படிங்கிறது இங்க வரணும். அதாவது கிரீன் கலர் லைன்ல மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா? அதாவது ரூ. 50.75. ஸோ இங்க வரணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஓகே. மார்க்கெட் என்ன ஆயிருக்குன்னு பாருங்க. எக்ஸாக்ட்டா இந்த 11:33 கேண்டல். ஓகே. இப்போதான் நீங்க வந்துட்டு ஒரு சில விஷயங்கள வந்துட்டு கவனிக்கணும். ஜான் ஸ்ட்ரீட் ரிப்போர்ட்டை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இது கிளியரா உங்களுக்கு புரியும். ஜான் ஸ்ட்ரீட் ரிப்போர்ட் எப்படி எடுத்து பார்க்கணும்னா, நீங்க கூகுள் சர்ச்லயே வந்துட்டு இருக்கும். அதுல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு எஃப்ஐஐ இன்ஸ்டிடியூஷன் எப்படியெல்லாம் மார்க்கெட்டை மேனிபுலேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஓகே. இங்க பாருங்க, மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து அப்படியே வந்துட்டு ஆல் டைம் லோவுக்கு டவுன் சைடு வந்துட்டு வந்துருச்சு. ஓகே. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்ததெல்லாம் இந்த 50.75 வந்தால் நம்ம ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் மார்க்கெட் அப்படிங்கிறது அந்த இடத்துக்கு வராமையே அப்சைடு வந்துட்டு போயிடுச்சு. அதாவது புட் ஆப்ஷன் அப்சைடு வந்துட்டு மொமெண்டம் கொடுத்துருச்சு. ஓகே. அப்போ நீங்கள் இன்றைக்கி ட்ரேட் பண்ணலையா அப்படின்னா, நான் கண்டிப்பாக ட்ரேட் வந்துட்டு பண்ணலை. எதனால் அப்படின்னா, இந்த 76,900 இந்த 77,000 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ணும்பொழுதே மார்னிங் நான் டிசைட் பண்ணிட்டேன், இன்றைக்கி ட்ரேடை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணக்கூடாது. அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணாலும் ரொம்ப மினிமமான குவாண்டிட்டி தான் பை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே. மார்க்கெட் என்ன ஆயிருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. இந்த இடத்துலலாம் வரும்பொழுது நீங்கள் நல்லா நோட் பண்ணணும். நான் சார்ட்டை ஷேர் பண்ணதுக்கப்புறம் எப்பெல்லாம் இந்த பிளாக் கலர் லைனை டச் பண்ணியிருக்கோ அப்போ டவுன் சைடு வந்திருக்கும். அதே போல் எப்பெல்லாம் இங்கே இருக்கிற அதாவது கால் ஆப்ஷன் சைடு இருக்கிற ரெட் கலர் லைன் பிளாக் லைன் இந்த ரெண்டு இதையும் டச் பண்ணும்பொழுது தான் மார்க்கெட் இங்கே டவுன் சைடு வந்திருக்கும். ஓகே. இப்போது நாம் இன்றைக்கி வந்துட்டு ட்ரேட் எதுவும் எக்ஸிக்யூட் பண்ணலை. அதனால நாம் வந்துட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பண்ணலை. நம்மளோட கேபிட்டல் நம்மக்கிட்டே இருக்குது. பட் இது ஒரு நாள் இப்படியே வந்துட்டு மார்க்கெட் ரன் ஆகிட்டே இருந்ததுன்னா, இதை பிரேக் பண்ணாமல் அல்லது இதையும் பிரேக் பண்ணாமல் இப்படியே மார்க்கெட் க்ளோஸ் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா, நம்ம எடுத்திருக்க பொசிஷன் அப்படிங்கிறது மெல்ட் ஆகி நம்மளோட ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறத ஹிட் ஆகும். ஓகே. எனிவே நாம் எக்ஸ்பெக்ட் பண்ண டைரெக்ஷனில் தான் மார்க்கெட் வந்துட்டு மூவ் ஆகிருக்கு. பட் இருந்தாலும் நமக்கு இன்றைக்கி அன்ஃபார்ச்சுனேட்லியாக ட்ரேட் எதுவுமே கிடைக்கல. ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.